இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அஜித்தோட படம் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் கனவு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது. பட் ஆனால் ஒரு ஆல் உமன் தேட்டரில் பார்க்கறது நான் வந்து ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க உமன்ஸ்க்காக, இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப இன்க்ளூசிவான ஒரு டிசிஷன் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் நம்ம 21st சென்ச்சுரியில் இருந்தாலும் உமனுக்கான ரைட்ஸ், உமனுக்கான ஈக்குவாலிட்டி நிறைய இடத்துல நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இதெல்லாம் தேவையான்னு நினைக்கிற இடத்துல someone is doing this makes me feel like we are actually putting it in the right place. ரொம்ப ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிக்கிறோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து அஜித் படத்தை என்ன மாதிரி? அஜித் படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருது அப்படின்னு எனக்கு இதுக்கு மேலே அஜித் எத்தனை படம் நடிப்பாருன்னு தெரியல. பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். நான் இன்னைக்கு வந்து குட் பேட் அக்லி அந்த படத்துக்காக வந்திருக்கோம் ஸ்ரீ சக்தி சினிமாஸில். இன்னைக்கு வந்து ஆல் உமன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். என்னோட ரொம்ப நாள் கனவு, நான் ரொம்ப தலை ஃபேனு. சின்ன வயசுலேருந்தே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றது என்னோட கனவு. ஆனால் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க, நிறைய பசங்களாம் இருப்பாங்க, ரொம்ப கத்துவாங்க, சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்ததே இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இது வந்து ஆல் உமன் ஷோன்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தலையோட இவ்வளோ படம் வந்திருக்கு, ஆனால் எந்த படத்தையும் நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்ததில்லை. இந்த படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் ஆல் உமன்ன்றதுனால ரொம்ப இன்க்ளூசிவாகவும், ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.